செம்ம டென்ஷனில் இருக்கேண்ணா. நான் நடுவில் போயிட்டு இருக்கேன். 2 கேட்டேன். ஒரு வண்டி அப்படியே போகுது எங்கேயோ நேரா. செம்ம குடிகாரியாக இருக்கா. ஆசாத் ஏதோ 6-9 பண்ண போகிறானா ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களெல்லாம் வச்சுட்டு நைட் ரைடே பிளான் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் சொல்லலையா? இது அப்படியே போதுடா தனியா. நீ என்ன சொன்ன? நீ சொன்னத கரெக்டா பண்ணடா. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நைட் ரைடுக்கு போயிட்டுருக்கோம். இட்ஸ் ஆக்சுவலி 11:15 ஆகுது, டைம் 11:15 ஆகுது. அண்ட் பசங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் போட்டுடலாம். நம்ம சாமி வந்து எம்டியாக இருக்காப்புல. ஆனால் கண்டிப்பாக செம்ம குடிகாரியாக இருக்கா. ஷபா முடியல என்னால் சாமி. பெட்ரோல் போட்டே அழுவ முடியல. இந்த ஒரே ஒரு மைனஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 160cc மைலேஜ் 35 to 38 தான் தரான். முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த vlog. சைடு ஸ்டாண்ட் எடுக்காமல் வண்டி ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். அதோ நிற்கிறானுங்க பாருங்கள் 2 வண்டி. இதுதான் ஆசாத், அவர் அகிலன், ஹரிராகவன், அஸ்வின், பின்னாடி வந்து ஷரண். அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் வச்சிக்க கூடாது. செம்ம டென்ஷனில் இருக்கேண்ணா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். பாய்ஸ் ரெடியா? லெட்ஸ் கோ. நைட் ரைட் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன் நான். ஆமா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பெட்ரோலுக்கு அந்த வண்டியில் அதுதான் போடணும். ஃபர்ஸ்ட் அதுதான் போடணும். என்ன கேட்காது இவனே கேளு. இல்லை, இப்போ பெட்ரோல் போட தானே போகணும் இந்த வண்டிக்கு. பெட்ரோல் போடுறேன். அவன் சொல்லலையா பெட்ரோல்? ஏதோ போயிட்டு வந்தாருடா, பக்கத்துல இருந்து தான் வந்தான். உன் கண்ணு முன்னாடி தானே 1 லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்காக தான் வந்துட்டு போனோம். சரி அப்படியே போகும்போது நான் வண்டிக்கு பெட்ரோல் அது எனக்கு தெரியும். இங்க எங்கடா பெட்ரோல் பங்க் இருக்கு? கேட்றா இவனடா போட்டு வரேன்டா. இந்தியன் ஆயில் இருக்குடா போறோம்ல. சரி ஒண்ணு இல்ல, இப்போ போட்டு வந்துருங்க. 5 நிமிஷம் தான். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. சரி நான் வந்துட்டு 68 தாண்ட மாட்டேன் இப்படியே சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆசாத் ஏதோ 6-9 பண்ண போறானா ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு கேளுங்க. ஒன்றுவேன், அதனால 68ன்னு பிடிச்சிக்கடா சரணே. ஏய் சார்ஜிங் கேபிள் அவன்கிட்ட கொடுறா. டேய் சார்ஜிங் கேபிள் பேக்ல வைடா. இவன் கொடுப்பா. ஓடா மீட்டரு. இது ட்ரிப்பி. இது ட்ரிப்பி. நாக்கி how about a drag? புரியல. how about a drag? இதுல டிராக் பண்ணா ஹெல்மெட் இப்படி போய்டும். ஹெல்மெட் வாங்கிக்கோ பின்னாடி. ஹெல்மெட் போடுறா. அது பரவாயில்ல. இவன் வரமாட்டான், இவன் சாப்பிரி பின்னாடி வருவான். வண்டி போயிடும்பா. இதுல போய்ப்பா. இன்னும் 150 தான் போட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியட்டும். என்னடா அபிமான மோசம். ஏய் டக்குனு பாருங்க யார் போலாமா? வண்டி டைட்டாக பிடிச்சிக்கோன்னு அர்த்தம். அந்த ஓரம் இந்த ஓரம் போறீங்களா? நடுவில் போயிட்டு இருக்கா 2 கேட்டா. கரெக்டு தான். சரி விடு, வந்த வரைக்கும் ஃபுட்டேஜ் கிடைச்சா போதும்.
டே அவனுங்களை ரோட்டில் போய் நில்ற, அவனுங்க போயிடுவானுங்க ஆசாத்தம். அவனுங்க அப்படியே இந்த பக்கம் கூப்பிடு. ஃபாக் ஃப்ரெண்ட்ஸ் 11,000 கிலோமீட்டர்ஸ். என்னடா ஹெல்மெட் இது அப்படியே போதுடா தனியா. ஏய் வண்டி 11,000 கரெக்டாக டச் பண்ணிடுச்சுடா. டேய் இதை வந்துட்டானுங்கடா. 118க்கு மேலே தொட மாட்டேங்குதுடா இது. இந்த ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஹெல்மெட்டுக்குள்ள. ஏய் ஆமாண்டா ஹெல்மெட் ஒரு சைடு பறக்குதா, என்னால் பயமாக இருக்கு எனக்கு ஹெல்மெட் போயிடுச்சுன்னா. ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நைட் ரைடு வந்திருக்கோம். நீ இந்த வண்டியை ஓட்டு, நான் அந்த வண்டி ஓட்டு. அஃப்கோர்ஸ் ஐம் ஓகே வித் இட். போயிடும், ஆனால் நான் பின்னாடி வந்துடுவேன். டாப் எண்டில் அது சேஸ் பண்ணிவிடும் இந்த வண்டி. ஆமாம் வந்து இது அடுத்த வாட்டி ஹெல்மெட் ரெடி பண்ணோம், வண்டி ரெடி பண்ணோம்டா. அங்கே என்னமோ விளையாடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி பார்த்துட்டு இருக்கானா? ஏய் லைட் ஆஃப் பண்ணுறா, ரொம்ப இதுவாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. என்ன சரணு தூக்குது பத்தியா வண்டி? வண்டி தூக்குதா இல்லை நான் தூக்குறேன்னா? இதெல்லாம் கண்டென்ட்ல வராது, அதெல்லாம் எடிட் பண்ணுவான்னு தெரியும். அவன் யோசிக்கிறான் என்ன பேசலாம் இவங்கிட்ட அப்படின்னு. ஏய் இல்லடா, நானும் சேர்ந்தானே பின்னாடி வந்து ஏறுறேன். இவன் இந்த வண்டி ஃப்ரண்ட்ல ஏறுது சரியா, ரைட்டா? நானும் பின்னாடி ஏறுறேன்டா. நல்லாவே அது பயங்கரமா ஓட்ட தெரியாது. நீ எப்படி இதெல்லாம் பண்ற? என்னப்பா இல்லை அவ்வளோதான். உங்களுக்கு ஓட்ட திரிக்குமோ? ஆமா நான் ஓட்டுற அளவுக்கு நீ ஓட்டிட்டுனா போதும்டா. நான் ஓட்டேன்ப்பா. பெட்ரோல் போட்டுங்களா? பெட்ரோல் போட்டாங்க. வண்டி ஆஃப் பண்ணுறா டேய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கழிச்சு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஒரே ஒரு வார்த்தை தான்டா சார் நான் சொன்னேன், 70லேயே மெயின்டைன் பண்ணுன்னு. வராங்களா வரலையா என்ன கர்மோ ஒன்றும் தெரியாது, போய்கிட்டே இருக்கிறானுங்க 70லேயே. நீ என்ன சொன்ன? நீ சொன்னத கரெக்டா பண்ணனா. தேர்ட் லைன்ல போ, 70லேயே மெயின்டைன் பண்ணினா நீ பாருங்களேன், சொன்னதுக்காக தேர்ட் லைனில் 70ல் போயிட்டே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு சின்ன டிராக் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் பாண்டு வந்துட்டு சரி தேர்ட் லைனு 70 அப்படியே மண்டியில் அப்படியே லாக் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பின்னாடி வர 2 பேரும் அப்படியே வந்து சரு புரு 2 பேரும் இப்போ முடிச்சவங்களாம் நிறைய பேர் பேசுறாங்களா? இல்லை அவங்களாம் வந்து சீனியர் பேசுறாங்க. வண்டியை திருப்பி நிப்பாட்றா. காலேஜ் படிக்க ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கரெக்டாக கிளாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கோம், பஸ் ஸ்டாண்டில். ஆமாம் என்னடா ரெக்கார்டு போட்டோன்னா அப்படியே எல்லாம் போகிறாங்க பாருங்க. அதெல்லாம் வச்சுட்டு ஒரு vlog கூட எடுக்க முடியல. கரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கோம். டைம் என்ன ஆகுது? கரெக்டாக 12:48 டைம் ஆகுது. டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணு. சாரா ஸோ அவ்வளோதான். இதுதான் நைட் ரைட். வந்தோம், டீயை சாப்பிட்டோமா, மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு 2 மணிக்கு போய் படுத்து தூங்கணுமா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எங்கள் கூட 2 பேர் வந்தானுங்கல்ல, மொத்தம் 3 வண்டி. 2 வண்டி இங்கே நிற்கிது, ஒரு வண்டி அப்படியே போகுது எங்கேயோ நேராக. பைத்தியான பேசிக்கிட்டே நேராக போகிறானுங்க, ஃபாலோவே பண்ண மாட்டானுங்க, உருட்டுறானுங்க வண்டியை போட்டு. லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சு அனுப்பிச்சி விட்ருக்கோம் திருப்பி வர சொல்லி. இவனுங்களெல்லாம் வச்சுட்டு நைட் ரைடே பிளான் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சத்தியமாக சொல்கிறேன். 10 மணிக்கு வர சொன்னால் 12 மணிக்கு வரான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்னடானா வண்டி நேற்றாமல் அவனுங்க பாட்டுன்னு போகிறானுங்க. நேராக அடுத்து அடுத்து என்ன வரும்? மேல்மருவத்தூர் போகிறானுங்க போல இருக்கும். இல்லை அவனுக்கு நேராக போயிடுவானுங்க, மேல்மருவத்தூர் போயிடுவானுங்க. மேல்மருவத்தூர் வரைக்கும் போயிட்டு என்னோட கோயில் வந்துருச்சு அரிய சொல்லுவான், வாடா அப்படியே நீ சாமி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆர்பிஎம் ஒழுங்காக தொடாம விட்டேன். இப்போ வா. யாரு? இல்லைடா வண்டி கண்டிப்பாக போகுது எனக்கு தெரியும். வண்டி டயரில் காற்று இல்லை, அதுதான் உரம் கட்டினாங்க. டயரில் காற்று இல்லை சுத்தமாக இல்லையா? 115 தான் போச்சு. அதனால தான் வண்டி கீழே இல்லை. சரி போகலாம். நீ ஓட்டு நான் ஓட்டுறேன். வேணாம் ஒன்றும் இல்லை.
வெல்கம் பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் கரெக்டாக 2:30 டைமு. செம்ம டயர்டாக இருக்குது லிட்ரலி. அவ்வளோ ரொம்ப நேரமாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். லைக் ஒரு நான்ஸ்டாப் ஸ்விட்ச் கிடையாது இது. ஆனால் விட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி ட்ரைவ் பண்ணிட்டோம் நம்ம. லைக் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே 200 கிலோமீட்டர்ஸ் விட்டு நின்று வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஒரு நைட் ரைடு பண்ணி எப்பா சாமி முடியலை. செம்ம டயர்டு. இப்போ போய் படுத்தோம், அவ்வளோதான். ஏஞ்சிக்கிறதுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நைட் ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஹரியை வந்து ரூமில் விட்டுட்டு பசங்கள்லாம் கிளம்பிட்டானுங்க. அண்ட் நம்மளும் கிளம்புவோம். இதோட